வணக்கம். ஒரு புராணம், ஒரு மலை, அப்புறம் ஒரு முடியாட்சி. இந்த மூணும் சேர்ந்து தென்னிந்தியாவுல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சதுன்னா நம்புவீங்களா? ஆமா, அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க மைசூர் போயிருந்தீங்கன்னா ஊரையே பார்த்த மாதிரி ஒரு மலை மேல நிக்கிற இந்த மகிஷாசுரன் சிலைய கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு அரக்கனோட தோல்விக்கும் ஒரு பெரிய ராஜ்யம் உருவாகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க பார்க்கலாம். அதுக்கு பதில் மைசூர ஆண்ட உடையார் வம்சத்துக்கிட்ட தான் இருக்கு. பாருங்க, அப்போ எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. அது என்னன்னா, நாம தான் ராஜா, நம்ம ஆட்சி தான் சரின்னு மக்களை எப்படி நம்ப வைக்கிறது, அதாவது தங்களோட அதிகாரத்தை எப்படி சட்டப்பூர்வமாக்குறதுங்கிற கேள்விதான் அது. இது குடையார்கள் ஒரு செம்ம பிளான் போட்டாங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமான, அதே சமயம் ரொம்ப தைரியமான ஒரு மூவ். என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோட அரசியல் அதிகாரத்தை அந்த பகுதி மக்கள் ரொம்ப நம்புன ஒரு தெய்வீக சக்தியோட நேரா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சாமுண்டேஸ்வரி அம்மனை தங்களோட குலதேவியா ஏத்துக்கிட்டாங்க. குலதேவினா ஒரு வம்சத்தோட காவல் தெய்வம்னு சொல்லலாம். இதன் மூலமா அந்த அம்மனே தங்களோட ராஜ்யத்தோட அதிகாரப்பூர்வமான ஆன்மீக பாதுகாவலர்னு அறிவிச்சுட்டாங்க. இது அவங்களோட ஆட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். உடையார்கள் சும்மா ஏதோ ஒரு தெய்வத்தை செலக்ட் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த பகுதியில ஏற்கனவே ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு கதைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது தீமைய நன்மை ஜெயிச்ச அந்த பவர்ஃபுல்லான புராண கதைய கையில எடுத்தாங்க. அந்த கதை என்னன்னா, தேவி மகாத்மியம்ங்கிற பழங்கால நூல்ல இருக்கிற அந்த பிரசித்தி பெற்ற புராணம்தான். அதுபடி சாமுண்டேஸ்வரி அம்மன் மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனை வதம் செஞ்சது இதே மலை மேலதானா. சரி, இந்த புராணக் கதை எப்படி அவங்க ஆட்சிக்கு அடித்தளமா மாறுச்சுன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, மகிஷாசுரன்னு ஒரு அரக்கன் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து துர்க்கையம்மனை உருவாக்குறாங்க. அவளுக்கும் அந்த அரக்கனுக்கும் இந்த மலை மேல ஒரு பெரிய போர் நடக்குது. கடைசியில அம்மன் ஜெயிச்சு மகிஷாசுர மர்த்தினி, அதாவது மகிஷாசுரனை வதம் செய்தவள்னு பேர் வாங்குறாங்க. இந்த கதையை வச்சு உடையார்கள் தங்கள அந்த தர்மத்தோட பாதுகாவலர்களா நிலைநிறுத்திக்கிட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரு பவர்ஃபுல்லான கதை இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான மேடையும் வேணும் இல்லையா? சரி வாங்க, அந்த மேடையை எப்படி கட்டினாங்கன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டு காலத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஆரம்பத்துல, அதாவது ஹொய்சாளர்கள் காலத்துல இது ரொம்ப சின்ன எளிமையான ஒரு சன்னதியா தான் இருந்திருக்கு. ஆனா உடையார்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதோட தோற்றத்தையே மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரத்துக்கு இந்த 7 அடுக்கு கோபுரத்தை கட்டினாங்க. இது வெறும் கோபுரம் இல்ல, அந்த தேவியோட மகிமையையும் கூடவே தங்களோட அதிகாரத்தையும் வானுயரத்துக்கு காட்டுற ஒரு பிரம்மாண்டமான அடையாளமா நின்னுச்சு. சரி, புராணமாச்சு, கோவிலாச்சு, அவங்களோட அதிகாரத்துக்கு மூணாவதா ஒரு முக்கியமான தூண்டு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அந்த மலையோட அமைப்பே தான். இந்த சாமுண்டி மலை சுமார் 1000 மீட்டர் உயரத்துல இருக்கு. சுத்தி இருக்கிற தட்டையான மைசூர் சமவெளியிலிருந்து பார்த்தா இந்த ஒரு மலை மட்டும் தனியா கம்பீரமா நிக்கும். அதனால இது வெறும் ஒரு மலை இல்ல, அதிகாரத்தோட ஒரு சின்னம். சொல்லப்போனா ஒரு ஆன்மீக கோட்டை மாதிரி. இதோட உயரம் காரணமா ராஜ்யத்தை முழுசா பார்க்க முடியுது. தனிச்சு நிக்கிறதுனால இதோட புனிதம் இன்னும் அதிகமாகுது. இதெல்லாம் சேர்ந்து கீழே வாழ்ற மக்களுக்கு மேல தெய்வமும் இருக்கு, ராஜாவும் இருக்காங்க, நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு செய்தியை எப்பவும் சொல்லிட்டே இருந்துச்சு. சரி, நாம இப்ப பார்த்த இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பாப்போமா? புராணம், மலை, முடியாட்சி. இந்த 3ஐயும் வச்சு உடையார்கள் எப்படி தங்களோட தெய்வீக ஆட்சிக்கு ஒரு பக்காவான ப்ளூ பிரிண்ட் போட்டாங்கன்னு இப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். மொதல் பாயிண்ட், புராணம் தீமையை நன்மை ஜெயிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கதை எடுத்துட்டாங்க. 2வது பாயிண்ட், மலை. அந்த மலையோட அமைப்பை தங்களோட அதிகாரத்துக்கான ஒரு பெரிய நேச்சுரல் விளம்பர பலகை மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. 3வது பாயிண்ட், முடியாட்சி. அந்த தெய்வீக சக்தியோட தங்களுக்கு இருக்கிற தொடர்பை உறுதிப்படுத்த ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டி நாங்க தான் தெய்வீக பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. பாத்தீங்களா, புராணம், கட்டிடக்கலை, புவியியல், இந்த 3 சேர்ந்த இந்த பவர்ஃபுல் காம்போ உடையார்களோட ஆட்சி உரிமைய யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சின்னமா உருவாக்கிச்சு. இந்த மரபு இன்னிக்கும் மைசூரோட பிரம்மாண்டமான தசரா திருவிழாவுல தொடருது. கடைசியா இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புராணங்களையும் சின்னங்களையும் வச்சு அதிகாரத்தை நிலைநாட்டுனாங்க. சரி, இன்னைக்கு நம்ம உலகத்துல
அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக்கறதுக்கு எந்த மாதிரி நவீன புராணங்கள் அல்லது சின்னங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.